என்னம்மா ரொம்ப தெனாவுட்டா பேசுன? ஷூரிட்டி பத்தி பேசின உடனே பெட்டி பாம்பா அடங்கிட்ட? அண்ணே, எதுக்கு இங்க நம்ம தேவையில்லாம வந்தோம்? நாம போறது வேஸ்ட்னு வீட்லயே சொன்னேன்ல. கதிரை பத்தி எனக்கே தெரியும். உன்கிட்ட ஷூரிட்டி கொடுக்கற அளவுக்கு எந்த சொத்து பத்தும் கிடையாது. இந்த காலத்துல ஒரு 1000 ரூபாய் வாங்கினா கூட நகையோ இல்ல ஏதாவது பொருளோ அடகு வச்சாதான் கிடைக்கும். அந்த பொருளுக்கு கூட ஒரு வேல்யூ இருக்கு. ஆனா உனக்கு எந்த வேல்யூமே கிடையாது. உன்னை நம்பி எவன்டா 50 லட்சம் ரூபாய் டாக்குமெண்ட்டை கொடுப்பாங்க? நீயே ஒரு அன்னக்காவடி, அனாதப்பாய், செல்லாத காசு. உனக்கு இவ்ளோ பேராசை? புவனேஸ்வரி, இது எங்க குடும்ப சொத்து. தெரியும். இதை வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. என் வீட்ல யாரும் எனக்கு மறுப்பு சொல்ல மாட்டாங்க. ஆனா குடும்ப தலைவரா இதுல உன் புருஷன் ரகுராம் தான் கையெழுத்து போடணும். அப்பதான் நான் ஒத்துப்பேன். உனக்கு தேவை என்ன? சொத்து பத்திரம் தானே, அதான் குடுக்கறோம்ல. அப்புறம் என்ன? அவர் எதுக்கு கையெழுத்து போடணுங்கிற? நாளை பின்ன அவர் வந்து எனக்கே தெரியாம என் மனைவி பத்திரத்தை கொடுத்துட்டான்னு சொன்னா? என்ன பேசுற நீ? பெரியப்பாவுக்கு தெரியாம பெரியம்மா டாக்குமெண்ட் எடுத்துட்டு வருவாங்களா? ரகுராம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஆனா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சம்மந்தம். அவர் கையெழுத்து இல்லாம இந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன். ஏன் புவனேஸ்வரி இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க? வீட்ல இருந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் டாக்குமெண்டோட வந்து உன் மருமகனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். உன் பாசத்தை நான் மதிக்கிறேன். ஆனா அது முறையா நடக்கும். உன் கையெழுத்துக்கு எந்த வேல்யூவும் இல்லை. ஏன்னா நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை. இங்க பாரு, பெரியம்மாவை ஏதாவது சொன்ன நடக்கிறதே வேற. இப்போ ரகுராம் வராம இங்க எதுவுமே நடக்காது. அண்ணே, நம்ம போலாம். ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல பெரிய பூட்டா போட்டு பூட்டுங்க. புவனா, சொல்றத கேள. கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. இது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். டைம் வேஸ்ட். அண்ணே, வாங்க போலாம். புவனேஸ்வரி. ஜானகி, நீ எதுக்கு கண்டவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? இந்தாங்க கார்டு. எங்க கையெழுத்து போடணும்? சார், இதுல கீழே கையெழுத்து போடுங்க. ரகுராம், தெரிஞ்சுதான் கையெழுத்து போட போறியா? ஏதோ உன் நேரம் நல்லா இருக்கு, அதனாலதான் அவர் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. ரகுராம், ஒரு நிமிஷம். இன்னைக்கு எனக்கு ஒரு ஷாக்கிங்கான நாள். எது நடக்காதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் நடந்துருச்சு. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் ஸ்கெட்ச் போட்டேன். ஆனா நடக்காதோ. உன் வீட்டு பாத்திரம் என் கைக்கு வராதுன்னு நினைச்சேன். எப்படி உன் மாப்பிள்ளை மூலமா உன் வீட்டு பத்திரத்தை என் கைக்கு வர வச்சோம் பாத்தியா? இப்போ உன்னோட வீட்டு பத்திரம் என் கையில இருக்கு. 50 லட்சம் ரூபாய்க்கு ஷூரிட்டியா உன் மருமகனுக்காக நீ கொடுத்திருக்க. அவன் நல்லா வேலை பார்ப்பான், சம்பாதிப்பான், உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பான். அப்படிங்கிற உன் சுயநலத்துக்காக இதை நீ பண்ணிருக்க. அதெல்லாம் ஓகே. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உன்கிட்ட சொல்றேன். உன் மருமகனால ஹோட்டலை நடத்தவே முடியாது. நடத்தவும் நான் விட மாட்டேன். அவன் ஹோட்டல் நடத்தினாதானே கடனை கட்டுவான். கட்ட விட மாட்டேன். என்னம்மா பத்திரத்தையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்க? நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ரகுராம் வீட்டு பத்திரம் உன் கைக்கு வந்துருச்சுல்ல? உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான். ரகுராம் கதிரிக்காக வரமாட்டார்னு உறுதியா நினைச்சேன். ஆனா கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையுமே மாத்திட்டாரு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னமா இருக்கு? என்னதான் இருந்தாலும் கதிர் அவரோட மருமக. அவனுக்காக வரமாட்டாரா என்ன? இல்லன்னு, ரகுராம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. பொண்ணு மேல அவருக்கு பாசம் இருந்தாலும் ஆனா அதுக்காக கதிருக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டார்.
அவரு ஏன் வந்தாருன்னு இப்ப வரைக்கும் என்னால புரிஞ்சுக்க முடியல. அதை பத்தி நம்ம ஏமா கவலைப்படணும்? அவங்க வீட்டு பத்திரம் நம்ம கைக்கு வந்துருச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு யோசி. அது என் கைக்கு வரும்போதே நான் யோசிச்சுட்டேன். தன்னுடைய மருமகனை காப்பாத்துறதுக்கு தானே தன்னுடைய சொந்த வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. அவன் ஹோட்டலை சக்சஸ்ஃபுல்லா நடத்துவான், ஜெயிப்பான், சம்பாதிப்பான், பணத்தை கொடுத்து பத்திரத்தை திரும்பி வாங்கிடலான்னு யோசிச்சிருப்பான். நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லம்மா. நான் யோசிச்சேனே, கதிர் ஹோட்டலை ஒழுங்கா நடத்த விடாம பண்ணிட்டா அவனால பணத்தை கொடுக்க முடியாது. ஓ, இந்த வீட்டு பத்திரத்தை வச்சே ரகுராம் குடும்பத்தை நடு தெருவில் நிறுத்தணும். அதை தான் நம்ம பண்ணணும். பக்காவா யோசிக்கிறோமா? ஹோட்டல் ஆரம்பிக்கிற முதல் நாள்ல இருந்தே ஒரு நாள் கூட நிம்மதியா கதிரோட ஹோட்டல் நடக்கவே கூடாது. விட்டா போதும்னு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடணும். நான் ஒரு பிளான் சொல்றேன், அதை செய்யுங்க. அப்படியே பண்ணுங்க. போனா நீ சொன்ன மாதிரியே பக்காவா பண்ணிடலாம். நீ கவலையப்படாத, யோசிச்ச மாதிரியே பண்ணிடுவோம். கடவுளே, நான் உனக்காக கடுமையா விரதம் இருந்து இதை ஆரம்பிக்கிறேன். அம்மா குழந்தை சிலையை நல்ல விதமா நான் செஞ்சிருவேன். என் புருஷனுக்கு மட்டும் எந்த கெடுதலும் வராம பாத்துக்கோ. அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். பெரியம்மா, ஆ, இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி சிலை பண்ணிருக்கீங்களா? ஓ, பண்ணிருக்கேன். நான் பார்த்ததே இல்லையே. ஆ, சின்ன வயசுல பண்ணிருக்கேன். வருஷா வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நாங்க பிள்ளையார் சிலைய வெளியே வாங்க மாட்டோம், நாங்களே தான் செய்வோம். வெளியே வாங்கிட்டு வர சிலையை விட உன் கையால செய்யற சிலை தான் ரொம்ப தெய்வீகமா இருக்கும்னு அப்பா சொல்லுவாரு. பெரியம்மா, பிள்ளையார் சிலையை ஈஸியா பண்ணிடலாம். ஏன்னா பிள்ளையார் எப்படி இருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதோட எப்படி செஞ்சாலும் பிள்ளையார் வந்து அழகா தான் இருப்பாரு. ஆனா இப்போ இந்த அம்மா குழந்தை சிலைய எப்படி செய்ய போறீங்கன்னு தான் யோசிக்கிறேன். மனசுல தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு பண்ணா கண்டிப்பா நல்லா வரும்.